ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் வந்து பப்பாளி காய் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு கிரேவி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இது மேலே உள்ள தோலெல்லாம் சீவி அதுக்குள்ளே இருக்கிற அந்த கொட்டை விதையெல்லாம் எடுத்து க்ளீனாக சுத்தமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம ஒரு மீடியம் சைஸாக நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை வந்து சுத்தமாக நான் கழுவி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கொஞ்சம் அந்த காயோட இது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் தோலெல்லாம் நீக்கிட்டு கடாய் வச்சு நல்லா சூடு ஏறிடுச்சு. வாங்க இந்த காயை வந்து எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் உருளைக்கிழங்கு முதல்ல சேர்த்து வறுத்துடலாம். பாருங்கள் நல்லாவே வதங்குது. அது கூட நம்ம உப்பு மஞ்சளும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிம்லேயே வச்சு லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே ஆயிலில் இந்த பப்பாளி காயும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பப்பாளி காய் வந்து இந்த பால் உள்ளது இல்லையா, அந்த பால் வாசனையெல்லாம் போயிடும். நல்லா சூப்பராக இருக்கும். அந்த வாசனையே தெரியாது நம்மளுக்கு. அந்த பப்பாளி காய் வந்து நம்ம கட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் பாலெல்லாம் கசுரும். ஆனால் ரொம்ப சத்தான காய் இது. ரொம்ப நல்லது உடம்புக்கு. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இதில். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மூக்கடலை ஊற வச்சுருக்கேன். சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன மசாலா தேவைன்னு நம்ம பார்க்கலாம். 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகா, பிரியாணி இலை 2 வத்தல், 1 பட்டை. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம அதே கடாயில் சூடு பண்ணிவிட்டு இந்த மசாலா வதக்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. எவ்வளோ காரம் மட்டும் பார்த்துட்டு. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியாக. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்ட பொன்னிறமாக வெங்காயம். இதுக்கு வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா ரெட் கலரில் பார்த்து நல்லா பழமாக இருக்கிற தக்காளி. இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பாருங்கள் ஒரு பெரிய பழமாக தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதிலே நம்ம தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும் நல்லா. ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வேண்டாம். ஏன்னா இது வதங்கும் போது எண்ணெய் கம்மியாக இருக்குது. காயில் நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால் நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் போட்டு ஃப்ரை பண்ணின்னுக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு தேவையான மசாலா நம்ம பார்க்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு காஷ்மீரி மிளகா பொடி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ருசிக்கு ஏற்ற உப்பு கொஞ்சமாக போடுறேன். அப்புறம் வேணும்னா நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லா மசாலாவும் நம்ம இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அதில் சேர்த்து நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. நாம் இப்போ இந்த கொட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நான் ஒரு 2 கொட்டையை நான் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம காய் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற காய் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் அந்த காயில் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா சேர்த்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் கொஞ்சம் ஹையில் வச்சு நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நாம் இப்போ வந்து பச்சை தண்ணி சேர்க்க போகிறதில்ல, சுடு தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து சுடு தண்ணி தான் இப்போ நான் ஊற்ற போகிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இதையே மசாலாவில். இப்போ தேவையான அளவு இது காய் வேகிறதுக்கு நம்ம சுடு தண்ணி தான் சேர்க்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுடு தண்ணி தான் போடணும், பச்சை தண்ணி போடக்கூடாது. இப்போ நான் சுடு தண்ணியை சேர்க்க போகிறேன். இந்த காய் வந்து வேகணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வேணும்னா இந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு ஒரு மீடியம் சிம்மில் நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அது பாட்டுக்கு நல்லா வேகட்டும். நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நம்ம இதை இப்போ மூடி வச்சிடலாம். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி வரும் அந்த கிரேவி வந்துட்டு. நல்லாவே வெந்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு டிஷ் இது. பாய்.